இரண்டாவது அத்தியாயத்தில் 4வது பகுதியை பார்க்க ஆரம்பித்துள்ளோம். மைத்ரேயி பிராமணம் என்ற தலைப்பை கொண்ட இந்த பகுதியில் முழுமையாக வேதாந்த கருத்துக்கள் வருகின்றன. இதில் என்னென்ன கருத்துக்கள் வருகின்றன என்ற முகவுரையை சென்ற வகுப்பில் பார்த்தோம். சங்கரர் அறிமுகப்படுத்தும் பொழுது பிரம்ம வித்யா சாதனம், பிரம்ம வித்யா பலம் இவைகளெல்லாம் வருகின்றன என்று அறிமுகப்படுத்தினார். பிறகு சந்நியாசம் என்கின்ற தலைப்பில் ஒரு சிறிய விசாரத்தை சங்கரர் செய்தார். அதை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது சந்நியாசத்தினுடைய தாத்பரியத்தை பற்றிய விசாரத்தில் ஈடுபட்டோம். சந்நியாசம் என்ற சொல்லை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த காலகட்டத்தில் சந்நியாச ஆசிரமத்திற்குள் சென்றவர்கள் என்ன சாதனையை செய்தார்களோ அதே சில சாதனைகள், அந்த சாதனைகள் குறிப்பாக நம்மை பண்படுத்த சித்த சுத்திக்காகவும் சிரவணம் மனனம் போன்ற சாதனைகளாகவும் இருக்கின்றது. அந்த சாதனைகளை ஒருவன் எந்த ஆசிரமத்திலிருந்து செய்தாலும் சந்நியாசத்தினுடைய பலனை அடைகின்றார்கள். இப்போ நம்ம மனதில் பதிய வைக்க வேண்டிய கருத்து, சந்நியாசங்கிறது இடம், ஆசிரமம். பிறகு சாதனை என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. அந்த சாதனை தான் நமக்கு பலனை கொடுக்குமே தவிர ஆசிரமம் மட்டும் நமக்கு பலனை கொடுக்காது. மீறினா சித்த சுத்தியை கொடுக்கலாம். அந்த கருத்துடன் தான் நாம் இங்கு அணுக வேண்டும். இப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்? சங்கரர் சந்நியாசம் தேவை என்று சொன்னால் அங்கு என்ன சாதனை செய்ய வேண்டுமோ அந்த சாதனை தேவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு காமிய கர்மங்கள் போன்றவைகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அந்த அளவில் இப்பொழுது நாம் சங்கரருடைய விசாரத்திற்குள் செல்லலாம். எப்படி விசாரத்தை ஆரம்பிக்கின்றார்? பிரம்ம வித்யாவுக்கு நேரடி சாதனம் ஸ்ரவணம். ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் சாக்ஷாத் சாதனம் ஸ்ரவணம். நமக்கெல்லாம் இப்போ தெரியும் ஸ்ரவணத்திற்கு என்ன லட்சணம் என்றெல்லாம். அதனால் அதுக்குள்ளே ரொம்ப தெளிவாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரவணம் என்றால் சாஸ்திரத்தை முறையாக கேட்டல், பிரமாண வியாபாரம், பிரமாணத்தை பயன்படுத்துதல். இனி சந்நியாசம் என்பது ஸ்ரவணத்திற்கு அங்கமாக சொல்லப்படுகிறது. அங்கம் என்றால் இப்போ டாக்டர் நமக்கு இந்த நோய்க்கு மருந்து முக்கியமாக கொடுப்பார். பிறகு அங்கமாக துணை சாதனமாக சில பத்தியத்தை கொடுப்பார். அப்போ அவர் என்ன சொல்வார்? இந்த மருந்து செயல்பட வேண்டும் என்றால் இந்த பத்தியத்தை பின்பற்றி ஆக வேண்டும். பத்தியமே நமக்கு நோயிலிருந்து விடுதலையை கொடுக்காது. அந்த நோய்க்கு அந்த மருந்து தேவை என்று இருக்கிறது. இப்போ அந்த மருந்து நமக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கின்றது. பத்தியமானது என்ன செய்கின்றது? மருந்தை செயல்பட உதவி செய்கின்றது. அது அங்கம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ சங்கரர் சொல்றார், ஸ்ரவணம் என்கின்ற சாதனைக்கு அங்கமாக சந்நியாசம் விதிக்கப்படுகின்றது. இப்போ ஸ்ரவணத்துக்கு அங்கமாக சந்நியாசம் வருகின்றது. இதை நம்ம கேட்டவுடன் ஆசிரமம்னு பொருள் எடுத்து கொண்டால் அப்போ என்ன ஆகுது? சந்நியாச ஆசிரமத்தில் போய்தான் சிரவணம் செய்ய வேண்டும்ங்கிற அர்த்தம் கிடைச்சிருது. அதற்கு பதிலாக நாம் என்ன பொருள் எடுக்க வேண்டும்? சந்நியாச ஆசிரமத்துக்கு முக்கியமாக சமம், தமம், ஸ்ரத்தா போன்ற சாதனைகள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த சாதனைகளை ஒருவன் எங்கு இருந்தாவது அந்த சாதனைகளை மேற்கொண்டால் பிறகு ஒரு பலன் நமக்கு கிடைக்கின்றது.
அந்த பலனுடன் சிரவணம் செய்ய வேண்டும். அப்ப சிரவணம் என்ற சாதனைக்கு சந்நியாசம் அங்கம் என்ற இடத்தில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? சமம் தமம் முதலிய சாதனைகள் அங்கம், அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சிரவணம்னு பண்ணும் பொழுது எப்படி பத்தியத்துடன் மருந்து சாப்பிடணுமோ, மருந்து சாப்பிட்றதுங்கிறது வேதாந்த விசாரம், பத்தியத்துடன் சாப்பிடணுங்கிற பத்தியம்ங்கிறது சமம் தமம் விவேகம் வைராகியம் போன்ற சாதனைகள். சமதமாதி விவேகம் வைராகியம் இவைகளுடன் நாம் சாஸ்திரத்தை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால் நமக்கு சிரவணத்தினுடைய முக்கிய பலன் கிடைக்கும். இப்போ இந்த இடத்துல நம்முடைய சாத்தியமான பிரம்மன் அல்லது மோக்ஷம் அது பரமசாத்தியம். பரமசாத்தியம்னா அல்டிமேட்டாக நம்ம அடைய வேண்டியது மோக்ஷம். அந்த மோக்ஷத்துக்கு முன்னாடி இருக்கிற சாத்தியம் ஞானம். காரணம் ஞானம்தான் நமக்கு மோட்சத்தை கொடுக்கின்றது. அந்த ஞானத்துக்கு சாதனை சிரவணம், அந்த சிரவணம் நன்கு செயல்பட சந்நியாசம். இந்த விதத்தில் அவர் சொல்கின்றார். இப்போ இந்த இடத்துல சங்கரருடைய கருத்து ஞானம் மோட்சத்தை கொடுக்கும். அதைத்தான் இங்கே வலியுறுத்துகின்றார். ஞானத்தினால தான் நாம் மோட்சத்தை அடைய முடியும். இப்போ ஞானம் பிரதானம். அவருக்கு சந்நியாசத்தை விட ஞானம்தான் பிரதானமாக இருக்கு. அந்த ஞானத்துக்கு சாதனை சிரவணம், சிரவணத்துக்கு சாதனை சமதமாதி விவேக வைராகியம். அந்த இடத்துல சந்நியாசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். இப்படி அவருடைய கருத்தை சொன்னவுடன் சங்கரர் தன்னுடைய கருத்தை சொல்லிடுறார். எப்படி? விவேகம் வைராகியம் சமதமாதி போன்ற சாதனைகளை ஒருவன் பின்பற்றினால், அவன் எந்த ஆசிரமத்திலிருந்து பின்பற்றுகின்றான்ங்கிறத பற்றி இங்கு பேச்சில்லை, பின்பற்றி பிறகு சிரவணத்தை செய்தால் ஞானம் கிடைக்கும். அந்த ஞானத்தினுடைய பலன் மோக்ஷம் அப்படின்னு அவருடைய கருத்தை முதல்ல கூறுகின்றார். உடனே முதல் பூர்வபக்ஷி வருகின்றான். இப்போ விசாரம்னு சொன்னாவே பூர்வபக்ஷி வருவான். பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான்? ஏன் கர்மமானது மோட்சத்துக்கு சாதனையாக இருக்கக்கூடாது? நீ ஏன் ஞானம் மட்டும் மோட்சத்திற்கு சாதனை என்று கூறுகின்றாய்? கர்மமும் ஏன் சாதனையாக இருக்கக்கூடாது? இதுதான் ஃபஸ்ட்டு பூர்வபக்ஷி. இப்போ சந்நியாசம்னு டாபிக் ஆரம்பிச்சுட்டு இவர் கர்ம ஞானம்னு தான் விசாரம் பண்ணுறார். சந்நியாசத்தை விட்டு விடுகின்றார். காரணம், ஞானம் இஸ் ஈக்குவல் டு சந்நியாசம், கர்ம இஸ் ஈக்குவல் டு பிரவருத்தி மார்க்கம் அல்லது இல்லறம்ங்கிற அர்த்தத்தில் பேசுகின்றார். அப்போ விசாரம் இப்போ எப்படி வருகின்றதுன்னா, பூர்வபக்ஷி முதல் பூர்வபக்ஷியே கர்மத்தினால ஏன் மோட்சத்தை அடையக்கூடாது, நீ ஏன் கர்மத்தை தவிர்க்க சொல்கின்றாய், ஞானத்தினால தான் மோட்சத்தை அடைய முடியும்னு ஏன் சொல்கிறாய்? இது ஃபஸ்ட்டு பூர்வபக்ஷி. பூர்வபக்ஷி சங்கரரை பார்த்து கேட்கின்றான், நீ ஏன் ஞானத்தினால மோட்சம்னு சொல்கிற? இப்போ பூர்வபக்ஷி ஏன் இப்படி கேட்குறான்னா, ஞானத்தினால மோட்சம் அப்படின்னா சிரவணம் ஞானத்திற்காக பண்ணியாகணும். சிரவணம் நல்லா பண்ணணும் அப்படின்னா சந்நியாசம் தேவை. பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம், நான் சந்நியாச ஆசிரமமே எனக்கு வேண்டாம், சந்நியாச ஆசிரமத்தில் சொல்கிற சாதனையும் எனக்கு வேண்டாம், நான் இல்லறத்தில் இருந்து கொண்டு தான் இருக்க விரும்புகிறேன், பிரவருத்தியிலேயே இருக்க விரும்புகிறேன், கர்மத்தை செய்து கொண்டு இருக்க விரும்புகிறேன். அப்படின்னா என்ன, நான் கண்டிப்பாக சிரவணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, என்னுடைய பிரவருத்தியில் இருந்து கொண்டே நான் ஏன் மோட்சத்தை அடையக்கூடாது? இதுதான் பூர்வபக்ஷி. அவனுக்கு சந்நியாச ஆசிரமம்னு ஒன்று வேண்டாம், அதில் சொல்லப்படுகின்ற சாதனையும் வேண்டாம், நேரடியாக நான் ஏற்கனவே கர்மத்தில் இருக்கேன், அந்த கர்மத்திலிருந்து நான் ஏன் மோட்சத்தை அடையக்கூடாது? இது பூர்வபக்ஷியினுடைய கேள்வி. அதுக்கு சங்கரருடைய பதில். சங்கரர் என்ன பதில் சொல்றார்? முதல் பதில், கர்மத்துக்கு இதுதான் சாத்தியம் என்று ஏற்கனவே உபனிஷத்துக்களில் நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. கர்மணக சாத்திய நிச்சயம் கிருதம். கர்மத்துக்கு ஒரு கர்மத்தினால இவ்வளவுதான் சாத்தியம் அடைய முடியும்,
கர்மத்திலிருந்து இவ்வளவு தூரம்தான் பலன் போக முடியும்னு ஏற்கனவே நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது உபனிஷத்தில். அந்த இவ்வளவு தூரம்னு சொல்றமே, அந்த தூரத்துக்குள்ள மோட்சம் வரவில்லை. மோட்சங்கிற பலன் கர்மத்தினுடைய சாத்தியமாக பேசப்படவில்லை. பிறகு என்ன பேசப்பட்டுள்ளது என்றால், மனுஷ்யலோக, பித்ருலோக, தேவலோக, இதுதான் கர்மத்தினுடைய பலன். மனுஷ்யலோகம், பித்ருலோகம், தேவலோகம். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? கர்மம் பண்ணுனா இந்த உலகத்தில் புண்ணியத்தை அடைஞ்சு சுகமாக இருக்கலாம். சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. கர்மம் பண்ணோம் அப்படின்னா, கர்மத்தில் ஈடுபட்டால் இந்த உலகத்தில் நல்லா செழிப்பாக செல்வத்தோடு வாழலாம். பிறகு இறந்ததற்கு பிறகு பித்ருலோகம், சொர்க்கலோகம்னு லோகத்துக்கு போகலாம். பிறகு வேறு லோகத்திலேயே டாப் மோஸ்ட் லோகம் இருக்கே, பிரம்மலோகம், அதற்கு மேலே நம்ம சம்சாரத்தில் அடையக்கூடியது எதுவும் இல்லை, அது வரைக்கும் போகலாம். இவ்வளவுதான் கர்மத்தினுடைய பலன் என்ற லிமிட் ஏற்கனவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும் பொழுது கர்மத்திற்கு சொல்லாத பலனை நீ எப்படி கர்மத்திடமிருந்து எதிர்பார்ப்பாய்? இதுதான் சங்கரருடைய கேள்வி. இப்போ சங்கரர் என்ன சொல்றார்? கர்மத்தினுடைய பலன் இவ்வளவுதான் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அந்த நிச்சயத்தில் மோட்சம்னு எங்கும் வரவில்லை. இது முதல் கருத்தா சொல்றார். பிறகு இரண்டாவது கருத்தா என்ன சொல்கின்றார்? இந்த கர்மம் இருக்கே, அது எதிலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு பாருன்னு கேட்கிறார். கர்மத்தினுடைய உற்பத்தியை பார்த்தோம் அப்படின்னா, இறுதியில மூல காரணம்னு போய் பார்த்தா அவித்யா என்று கூறுகின்றார். கர்ம அவித்யாஜன்யம். கர்மத்தினுடைய உற்பத்தி பார்த்தோம்னா இறுதியில போனோம்னா அது அவித்யால தான் போய் முடிகின்றது. அது எப்படி என்றால், கர்மத்திற்கு நேரடியான காரணம் நம்முடைய உடல் மனம்னு சொல்லலாம். ஏன்னா உடல் மனம் வாக்கு தானே கர்மம் பண்ணுது. சரி, இந்த குறிப்பிட்ட கர்மம் பண்றதுக்கு என்ன காரணம்? எந்த கர்மம் வேணாலும் பண்ணலாமே. இந்த செயலை செய்வதற்கு என்ன காரணம்னா இச்சா, ஆசைன்னு சொல்றோம். அடுத்த கேள்வி, இந்த ஆசை தான் ஏன் வந்தது அப்படின்னா ஷரீர அபிமானம். ஷரீர அபிமானம் ஏன் வந்ததுன்னா ஆத்ம அனாத்ம அத்தியாசம். அத்தியாசம்தான் ஏன் வந்தது? அஞ்ஞானம். இப்படி கர்மம் பண்றதுக்கு காரணம் ஆசை, ஆசைக்கு காரணம் உடம்புல இருக்கிற அபிமானம், உடம்பில் இருக்கிற அபிமானத்துக்கு காரணம் அத்தியாசம், அத்தியாசத்திற்கு காரணம் அவித்யா என்று அறியாமையினுடைய விளைவுதான் கர்ம. இப்ப சங்கரர் ஒன்று சொல்றார், அறியாமையின் தோன்றிய கர்மம் அதனுடைய பலனும் அவித்யாவுக்குள்ளதான் அடங்கும் அப்படின்னு சொல்றார். அறியாமையிலிருந்து தோன்றிய கர்மம், அந்த கர்மத்திலிருந்து தோன்றிய பலன் இருக்கே, அது அவித்யாவை தாண்டி போகாது. ஏன்னா கர்மமே அவித்யிலிருந்து உற்பத்தி ஆயிருக்கு. அவித்யிலிருந்து உற்பத்தியான கர்ம, அதிலிருந்து உற்பத்தியாகின்ற பலன் அவித்யை தாண்டி செல்லாது, அதுவும் அவித்யாவுக்குள்ளதான் இருக்கும். அப்படின்னா அனித்தியமாகத்தான் இருக்கும், நித்தியமான பலன் வராது. ஏன்னா இதுவே அனித்தியமான அல்லது அஞ்ஞானத்திலிருந்து அவித்யாவிலிருந்து வந்துள்ளது. அதை இப்பொழுது கூறுகின்றார். இப்ப அவித்யிலிருந்து தோன்றிய கர்ம, அந்த கர்மத்திலிருந்து தோன்றிய பலன் அவித்யைக்குள்ளதான் இருக்கும். நாம் இங்க வித்யாவை பற்றியும் மோட்சத்தை பற்றியும் நித்தியத்தை பற்றியும் பேசுகின்றோம். ஆகவே கர்ம சாதனை அல்ல. கர்ம மோட்சத்திற்கோ ஞானத்திற்கோ சாதனை அல்ல. காரணம், கர்மத்தினுடைய தோற்றம் அவித்யா. இது ஒரு ஸ்டெப். முதல்ல கர்மத்துக்கு இவ்வளவுதான் சாத்தியம்னு சொன்னார். ஏன்னா உபனிஷத்தே சொல்லுது இதற்கு மேல சாத்தியத்தை அங்க சொல்லப்படவில்லை. அடுத்தபடியா கர்மமே அவித்யிலிருந்து தானே தோன்றியுள்ளது. அவித்யிலிருந்து தோன்றிய கர்மத்தினுடைய பலன் வித்யாவாக இருக்காது. இனி
அடுத்த கருத்து என்ன சொல்றாருன்னா, இப்போ அஃபென்ஸுக்கு போறார். இது வரைக்கும் டிஃபென்ஸில் இருந்த சங்கரர் அடுத்தது என்ன சொல்றார், இந்த கர்மம் இருக்கே அது ஞானத்துக்கு சாதனை அல்ல அப்படிங்கிறது மட்டுமல்ல, மோட்சத்துக்கு சாதனை அல்ல அப்படிங்கிறதோட நாங்கள் நிற்கவில்லை. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போனோம்னா ஞானத்துக்கும் மோட்சத்திற்கும் இந்த கர்மம் தடையாக இருக்கின்றது, பிரதிகூலமாக இருக்கின்றது அப்படி சொல்கின்றார். முதல்ல இது சாதனை அல்லன்னு சொன்னார். கர்மத்திலேயே இருந்துட்டு இருக்கிறது சாதனை அல்லன்னு சொல்லிட்டு இருந்தவர் இந்த கர்ம தடையாகவே இருக்கின்றது என்று சொல்கின்றார். எப்படி என்றால், கர்மம் ஒரு சாத்தியத்திற்கு பயன்படுகிறது, விசாரம்ங்கிறது வேறு ஒரு சாத்தியத்திற்கு பயன்படுகிறது. இப்போ விசாரம் ஞானத்திற்கு பயன்படுவது விசாரம். இப்போ விசாரம்னு ஒரு சாதனை, கர்மம்னு ஒரு சாதனை. இந்த கர்மம்னா என்னன்னு ஒரு வேக்னஸ் இருந்துட்டு இருக்கு, நம்ம விசாரத்தில் தெளிவாகும். இப்போ கர்மம்னு ஒரு சாதனை, விசாரம்னு ஒரு சாதனை. விசாரத்தினுடைய பலன் ஒன்று, கர்மத்தினுடைய பலன் வேறு. இப்போ விசாரத்தினுடைய பலன் வேணும்னு நீ கர்மத்தை செய்யறது அப்படிங்கிறது அந்த விசாரத்திலிருந்து கிடைக்கின்ற பலனை விட்டு விலகி போவதற்கு சமம் அப்படின்னு சொல்ற. அதற்கு இங்கு கொடுக்கப்படுகின்ற உதாகரணம் என்னன்னா, ஒருத்தன் ரொம்ப பசியோடு இருக்கான். பசியோடு இருக்கிறவனுக்கு பசியை நீக்குவதற்கு என்ன சாதனை என்றால் உணவு தான். அவனுக்கு உணவை கொடுத்து சாப்பிட சொல்லணும். அப்போ உணவை கொடுத்து அவன் சாப்பிடுவதுங்கிறது பசிங்கிற ஒன்றிலிருந்து விடுதலை அடைய சாதனை. அதற்கு பதிலாக அவனை பசியா இருக்கும்போது அவனுக்கு உணவை கொடுத்து சாப்பிட சொல்றதுக்கு பொதுவாக 2 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்றோம். இப்படி இருக்கும்னா, இப்போ பசியா இருக்கிறவனை 2 கிலோமீட்டர் ஓட சொன்னோம் அப்படின்னா என்ன ஆகும்? இது பசியை போக்காது. முதல்ல என்ன சொல்லலாம், 2 கிலோமீட்டர் ஓடுறது பசியை நீக்காதுன்னு சொல்லலாம். அடுத்தது என்ன சொல்லலாம் தெரியுமோ, பசியை கொஞ்சம் அதிகப்படுத்தும். இது பசியை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர பிரதிகூலமாக இருக்குமே தவிர அனுகூலமாக இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறது ரைட்டு தான், நீ ஓடுனீன்னா உனக்கு பசி ஆறாது. ஓடுதல் என்பது பசியை நீக்காதுன்னு சொல்கிறோம். அடுத்தது அதில் இருக்கிற உண்மையை சொல்கிறோம், நீ ஓட ஆரம்பிச்சின்னா பசி அதிகமாகுமே தவிர பசி உனக்கு நீங்காது. அதே போல கர்மத்தில் இருக்க இருக்க அது மோட்சத்திற்கு சாதனை இல்லைங்கிறது ஒரு பட்சமாக இருக்கிறத விட அதுவே நமக்கு தடையாக இருக்கும். எப்பொழுதுனா சித்த சுத்தி அடைந்ததற்கு பிறகு. அதற்கு முன்னாடி கர்மத்தை எல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம், கர்மம் கண்டிப்பாக தேவைன்னு ஒத்துக்கிறோம். அதற்கு பிறகு கர்மம் தடையாகவே இருக்கும். அதாவது ஒரு சாதனையை நம்ம செஞ்சு அந்த சாதனையினுடைய பலனை அடைஞ்சதற்கு பிறகு மீண்டும் அந்த சாதனையை தொடர்ந்து செய்தால் அது நமக்கு தடையாக இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் பஸ்ஸில் ஏறி அமர்கிறீர்கள். கண்டிப்பாக அவ்வளவு தூரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணால் தான் இங்கே வர முடியும், அது ஷுர், அதில் சந்தேகம் கிடையாது. ஆனால் தூங்கிட்டோம்னு வச்சுக்குவோமே, இந்த இடத்துக்கு வர்றது கொஞ்சம் அடுத்த ஸ்டாப்புக்கு முன்னாடி தூங்கிட்டோம், இந்த இடத்த விட்டு தாண்டி போயிட்டே இருக்கோம். இப்போ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறது சாதனை, இந்த இடத்துக்கு மேலே தாண்டி போகிற பிரயாணம்ங்கிறது சாதனை அல்லங்கிறத விட என்ன சொல்கிறோம், விலகி சென்று கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிற கருத்தை சொல்கின்றார். எப்படி என்றால், இந்த கர்மமானது நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னா கர்த்திருத்துவ புத்தி, போக்திருத்துவ புத்தி, இதையெல்லாம் கொடுத்து அனாத்மாவில் அதிக அபிமானத்தை வைக்க செய்கின்றது. இப்போ கர்மம் அனாத்மாவில் அபிமானம் வைக்க செய்யுது, நாம் செய்கிற விசாரம் இருக்கே அது அபிமானத்தை விட சொல்லுது. அப்போ ரெண்டு ஆப்போசிட் தானே. அதாவது கர்மத்திலேயே இருக்க இருக்க அபிமானத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது என்று சொல்லி அப்போ சொல்றார், ஆகவே கர்மத்தை துரத்தல் என்பது சாதனை ஆகின்றது.
எப்படி சாதனையாகின்றது? கர்மத்தை துறக்கிறதுனால நம்ம பிரதிகூலமாக செய்வதில்லை. பிரதிகூலமாக செய்வதில்லை அப்படின்னா அனாத்ம அபிமானத்தை நம்ம வளர்த்தி கொள்வதில்லை. அதே சமயத்தில் அதற்கு பிறகு நம்ம விசாரத்தில் ஈடுபடுகின்றோம். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி புரிந்து கொள்கின்றோம்? அதாவது நம்ம கர்மத்தை துறக்கும் பொழுது, சித்தசுத்தி அடைஞ்சதற்கு பிறகு கர்மத்தை துறக்கும் பொழுது நம்ம அந்த காலத்தில் விசாரம்ங்கிற சாதனையில் ஈடுபட்டு நம்ம ஞானத்தை அடைகின்றோம். இப்போ கர்மத்தை துரத்தல் என்பது சாதனை ஆகின்றது. அந்த கர்மத்தை துரத்தல் தான் சந்நியாசம். இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம ஆரம்ப காலத்தில் சித்தசுத்தி இல்லாதப்ப கர்ம யோகத்தில் ஈடுபட்டு டிரான்சாக்ஷன்லையே ஈடுபட்டு இருப்போம். அதிக காலம் சர்வீஸு வேறு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். சித்தசுத்தி வர வர நம்முடைய கடமைகளை நம்ம மாற்றிக்கிறோம். அதாவது அதிக நேரம் நம்மிடம் இருந்து கொண்டு குறைவான நேரத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம். இப்போ இருக்கிற நேரத்தை எதற்கு பயன்படுத்துகிறோம்? விசாரத்திற்கு பயன்படுத்துகின்றோம். அதைத்தான் சங்கரர் கூறுகின்றார். இந்த பிரவருத்தியை கொஞ்சம் விட்டு நிவர்த்தி மார்க்கத்துக்கு விசாரம், சமம், தமம் முதலிய சாதனைகளில் ஈடுபட வேண்டும். அப்போ என்ன சொல்கிறார்? நம்முடைய இச்சை என்னைக்குமே சாத்தியத்தில் தான் இருக்கு. நம்மளுடைய ஆசை சாதனையில் கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு நியதி என்னன்னா, நமக்கு ஒரு சாத்தியம், லட்சியத்தில் எவ்வளவு ஆசை இருக்கோ அதே அளவு ஆசை சாதனையிலையும் விடுமா. காரணம் என்ன? அந்த சாதனை தானே அந்த லட்சியத்தில் நம்மை கொண்டு போய் விடுது. அப்போ சாத்தியத்தில் இருக்கின்ற ஆசை சாதனையில் வருகின்றது. இப்பொழுது சாத்தியம் வேண்டான்னு சொன்னால் சாதனை என்ன பண்ணணும்? வேண்டான்னு விட்டுறணும். எனக்கு சாத்தியம் வேண்டாம் ஆனால் சாதனை வேணும்னு சொன்னால் அது கான்ட்ரடிக்ஷன். நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வாங்கி நிறுத்தி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோமே, என்ன பிரயோஜனம்? நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி புஸ்தகம் வாங்கி வச்சுட்டோம்னா என்ன பிரயோஜனம்? இப்போ சாத்தியம் வேண்டான்னு சொன்னால் சாதனையும் வேண்டாம். கர்மத்தினால அடையப்படுகின்ற சாத்தியத்தில் வைராகியம் உங்களுக்கு விட்டால் அதனுடைய சாதனையான கர்மத்தை விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சங்கரர் கேட்கிறார். இப்போ எனக்கு சொர்க்கலோகம் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், இருக்கிறது போதும், நான் என்ன வச்சிருக்கிறேனோ அதில் எனக்கு திருப்தின்னு சொல்லி மனதில் ஒரு வைராகியம் விட்டால் பிறகு சாத்தியத்தில் விருப்பம் இல்லைங்கும் போது சாதனையை விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று இங்கு கூறுகின்றார். ஏன்னா சில சமயங்களில் சாத்தியத்தில் விருப்பம் இருக்காது, கர்மத்திலேயே விருப்பம் வந்துடலாம். அந்த ரஜோகுணத்தில் எனக்கு கர்மம் பண்ணி ஒன்று பலன் வேண்டாம், ஆனால் கர்மம் பண்ணிகிட்டு இருக்கணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டு இருக்கணும். சில பேர் சொல்வார், சில பேர் 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார்கள், ரிட்டையர்ட் ஆயிடுவார்கள். அதற்கு பிறகு 3,000 ரூபா சம்பளத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பார்கள். அவங்கக்கிட்ட கேட்டோம்னா, உனக்கு 20 லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டு வச்சுருக்கீங்க, வீடு கட்டியாச்சு, எத்தனையோ பண்ணியாச்சு, இது எதுக்கு வேலை செய்கிறீங்கன்னு கேட்டால் என்ன சொல்வார்கள் தெரியுமோ? வீட்டில் இருக்க முடியல, நம்மளால் போர் அடிக்குது, எப்படி டைம் பாஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நான் பணத்துக்காக போகலை, நான் 20,000 ரூபா சம்பாரித்து தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், இப்போ பேருக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு. என்ன? கர்மத்திலேயே பற்று, சாத்தியத்தில் பற்று கிடையாது. காரணம் என்னென்னா ரஜோகுணம். நம்ம செயல்பட்டு சும்மா நம்மால் இருக்க முடியல. இந்த இடத்துல சங்கரர் சொல்கிறார், என்ன பண்ணணும்னா கர்மத்தை விட்டு விசாரம்ங்கிற சாதனைக்கு வர வேண்டும், அங்கே சமதமங்கிற சாதனைக்கு வர வேண்டும், சும்மா இருந்து பழக வேண்டும். அது முடியலன்னா போங்கன்னு சொல்கிறார். முடியல, இருந்து பழகணும்னு சங்கரர் சொல்லலாம், என்னால் முடியலன்னா ஓகேன்ட்டுருவார். ஆனால் சந்நியாசம்னு அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, கர்மத்திலையும் பற்ற விட்டு கர்மத்தினுடைய சாத்தியத்திலையும் பற்றை விட வேண்டும். அதற்கு பேர் தான் சந்நியாசம். இப்போ சந்நியாசம் இஸ் ஈக்குவல் டு கர்மத்திலும் கர்ம பலனிலும் விடுகின்ற பற்று. 3 லோகம், இகலோகம், பரலோகத்தில் இருக்கிற பற்று, பிறகு அதை கொடுக்கிற கர்மத்திலும் பற்றின்மை. ஆனால் ஒருவர் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே, எடுத்துட்டு அவர் கர்மத்திலேயே இருக்காருன்னு வச்சுக்குவோமே, அப்போ பேருக்கு சந்நியாச ஆசிரமம் வந்திருக்கே தவிர அவருடைய சாதனைகளெல்லாம் கர்மத்தில் இருக்கிறதுனால அவருக்கு என்ன கிடைக்கும்னா
சந்நியாசத்தினுடைய பலன் கிடைக்காது, கர்மத்தினுடைய பலன் சித்த சுத்தி கிடைக்கும், அல்லது இகலோக பரலோக சுகம் கிடைக்கும். ஒருவர் சந்நியாச ஆசிரமத்துக்கு போயிட்டார், இருக்கிறது சந்நியாச ஆசிரமம், ஆனால் சாதனை பண்ணுறது என்னன்னா கர்மந்தான். மார்னிங் டு ஈவினிங் ஃபுல் பிஸியாக 2 செல்ஃபோன் வச்சுட்டு அப்படியே சர்வீஸ் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்குவோமே. அதனால் பாவமெல்லாம் வந்துடாது, ஏன்னா நல்லது தான் பண்ணுறார். அவருக்கு என்ன கிடைக்கும்னா சந்நியாச ஆசிரம பலன் கிடைக்காது, பிறகு கர்மத்தினுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். சித்த சுத்தி கிடைக்கும், மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தி கிடைக்கும், பிறகு மேல் லோகம் நல்ல லோகத்திற்கு செல்லலாம். இப்படி இங்கு சங்கரர் எதை வலியுறுத்துகிறார்னா கர்மத்தினுடைய பலன் சுகம் போகம், பிறகு கர்மமே. அப்போ நமக்கு சத்துவகுணம் வந்திருக்க வேண்டும். நம்ம சத்துவகுணத்தை அடைஞ்சு, சத்துவகுணம் இருந்தால் தான் விசாரம் ஞான யோகத்திற்கான சாதனையில் ஈடுபட முடியும். அதைத்தான் இங்கு சொல்கின்றார். நீ முமுட்சுவாக மாறி வைராகியாக மாறியதற்கு பிறகு நீ கர்மத்தையும் விடணும், கர்மத்தினுடைய சாத்தியத்தையும் விட வேண்டும். அதுதான் சந்நியாசம். அது விடுவதுவே சாதனையாக மாறி விடுகின்றது. அப்பொழுதுதான் நீ விசாரத்தில் ஈடுபட்டு ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைய முடியும். இவ்விதத்தில் பதில் கூறுகின்றார். இந்த முதல் பூர்வபக்ஷத்திற்கான பதில் முடிவடைகிறது. இனி இதே பூர்வபக்ஷி என்ன பண்ணுறான், ஒரு ஸ்டெப்பு இறங்கி வர்றான். முதல்ல என்ன சொன்னா, கர்மத்தினாலேயே மோட்சம் இருக்கட்டுமே, எதுக்கு ஞானம், எதுக்கு கர்மத்தை விடணும், நான் கர்மத்துக்குள்ளே இருந்துகிட்டே மோட்சத்தை அடைகிறேன், இந்த சமதமாதியெல்லாம் அடையிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, வேண்டான்னு சொன்னான். இப்போ இப்படியெல்லாம் கேட்டதற்கு பிறகு பூர்வபக்ஷி ஒரு ஸ்டெப் இறங்கி என்ன சொல்கிறான், கர்மமும் இருக்கட்டும் விசாரமும் இருக்கட்டும். இதுக்கு பேர் சமுச்சயவாதம் அப்படின்னு பேர். அடிக்கடி சங்கரருடைய பாஷ்யத்தில் வர்ற டாபிக் சமுச்சயவாதம். இப்போ சமுச்சயவாதம் அப்படின்னா இதையும் கொஞ்சம் வச்சுக்குவோம், அதையும் கொஞ்சம் வச்சுக்குவோம். இது அறிவுபூர்வமான செக்குலரிசம் அல்ல, அறியாமை பூர்வமான செக்குலரிசம். எல்லாத்தையும் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான், அது அறிவுபூர்வமாக பிராடு மைண்டாக வச்சுட்டா நல்லது. ஆனால் அறியாமையினாலே அதை செய்யலாங்கிறதுக்கு உதாரணம் இந்த சமுச்சயம்தான். அறியாமையினாலே எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறது, அது பயத்தினால அறியாமையினால. இப்போ இவன் என்ன சொல்கிறான், பூர்வபக்ஷி என்ன சொல்கின்றான், நம்ம என்ன பண்ணுவோம், கர்மமும் பண்ணிகிட்டு இருப்போம், எல்லா செயலையும் பண்ணிகிட்டு இருப்போம். ஒரு டைம் பார்ட் டைம், அது எந்த டைம் வேணாலும் வச்சுக்கலாம், 50%ஓ 60%ஓ உங்கள் இஷ்டம். ஆனால் கர்மத்தையும் பண்ணிகிட்டு இருக்கணும், ப்ளஸ் விசாரத்தையும் பண்ணுவோமே, ரெண்டும் சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கட்டும்னு எடுத்துக்கொள்ளலாம். கர்மத்தை நான் விடமாட்டேன். காரணம் என்னென்னா வேதத்தினுடைய முதல் பகுதியே கர்மகாண்டமாக இருக்குது. நான் கர்மத்தை விடுறதுங்கிறது ஒரு வேதத்தினுடைய ஒரு பகுதியையே துறக்கிறதுக்கு சமம். நான் வேதத்தை துறக்க தயாராக இல்லை, வேதத்தை நான் முழுமையாக எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே வேதத்தினுடைய கர்மகாண்டமும் வேண்டும், வேதாந்தமும் வேண்டும், ஞான காண்டமும் வேண்டும், ரெண்டையும் சேர்ந்து செய்யலாம். அப்படின்னு என்ன, ஒரு நாள் கிளாஸுக்கு வரலாம், ஒரு நாள் ஹோமத்துக்கு போகலாம் அப்படின்னு அர்த்தம். ஒரு நாள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கலாம், ஒரு நாள் வேதாந்தம் படிக்கலாம், அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவோமே, ரெண்டு சேர்ந்து போகட்டுமே அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கின்றான். இந்த சமுச்சயவாதம்ங்கிறது நம்ம பிரவர்த்தி மார்க்கத்தில் இருந்துட்டு இருக்கணும், எல்லா கடமையும் பண்ணிட்டு இருக்கணும், அதே சமயம் விசாரமும் பண்ணலாமே, அதுதான். இனி இதற்கு பதில் ஒவ்வொன்றாக நம்ம பார்க்கலாம். இதற்கு சங்கரர் பதில் சொல்றார். சங்கரர் என்ன சொல்றார், அப்படி கிடையாது, சமுச்சயமும் நடக்காது அப்படின்னு சொல்றார். சமுச்சயம்னா கர்மத்தையும் ஞானத்தையும் சேர்த்த முடியாது அப்படின்னு முதல்ல பதில் சொல்றார். அது இம்பாசிபிள், அதுவும் முடியாதுன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், இப்படி சொன்ன உடனே சங்கரர் அதுக்கான ஆர்கியூமெண்ட்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான், நான் ஏன் சமுச்சயம் வேணும்னு சொல்கிறேன்னா, யாராலையும் ஆசைகளை துறக்க முடியாது, காம தியாகஸ்ய அசம்பவாத் அப்படின்னு பூர்வபக்ஷி ஃபஸ்ட்டு சொல்கிறான். ஒரு நாள் ஆசையை விட முடியுமா, சும்மா சொல்லலாம், ஆனால் விட முடியாது. இப்போ மனதில் ஆசை இருக்கத்தான் இருக்கு, நல்லா சாப்பிடணும், நல்ல வீடு வேணும், நல்லா இருக்கணுங்கிற ஆசை.
பிறகு இறந்தாலும் திடீர்னு மோட்சம் கிடைக்கலைன்னா ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவோம். எதற்கு? சொர்க்கத்துக்காவது ரிசர்வ் பண்ணி வைப்போம். மோட்சம் வேணும்னு நினச்சிட்டு சொர்க்கத்தை எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா வேற எங்காவது போயிடுவோம், மோட்சமும் கிடைக்காம. அதனால் நமக்கு மோட்சம் கிடைக்கலைன்னா சுக கொடுக்கின்ற லோகம் வேணும். இந்த லோகத்தில் இருக்கும் பொழுதே நம்ம என்றைக்குமே பெட்டர்னு போயிட்டு இருக்கோம். அப்படிங்கும்போது யாராலையும் ஆசையை துறக்க முடியாது, வைராகி என்பவன் கிடையாது அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்லிட்டு, அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த ஆசையும் தீர்த்துக்குவோம். என்ன பண்ணி? கர்மத்திலிருந்து. அதே சமயம் விசாரமும் பண்ணிக்குவோம். இப்போ இங்கிருந்து பலன் கிடைக்கிது, அங்கிருந்து பலன் கிடைக்கிது. உலகத்திலிருந்தும் போகத்தை அனுபவிப்போம், அப்படியே ஆத்மானந்தத்தை அனுபவிப்போம். நீ என்ன சொல்ற? உலகத்தை விட்டுட்டு ஆத்மானந்தத்துக்கு போன்னு சொல்றேன். நான் உன்னை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்கேன், ரெண்டையும் வச்சுக்குவோமே. உலக சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருப்போம், எல்லாரோடையும் சேர்ந்து ஊர்வம்பும் பேசிட்டு இருப்போம். எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் வேதாந்தத்துக்கு மட்டும் வான்னு சொல்றேன். நான் அப்படி இல்லையே, ரெண்டு வச்சுக்குவோமே அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்கின்றான். இனி சங்கரர் பதில் சொல்றார். அவருடைய பதில் நீ பிருகதாரண்யக உபனிஷத் படிக்கல அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் பதில தைஹி பிருகதாரண்யக்கம் ந ஸ்ருதம் அப்படின்னு சொல்றார். உனக்கு நீ இந்த பிருகதாரண்யக உபனிஷத் படிக்காதனால இப்படி பேசுற. உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஏஷனாத்ரய தியாகம்னு உபனிஷத்தில் பேசப்பட்டிருக்கு. ஒருவன் எல்லா விதமான ஆசைகளையும் துறக்க முடியும், துறந்துள்ளான். கிம் பிரஜயா கரிஷ்யாமக அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒருவன் பிரஜையினால என்ன பலன், பொருள்னால என்ன பலன்னு சொல்லி ஒருவனால் எல்லா விதமான ஆசைகளையும், ஏஷனான ஆசை, திரயம்னா 3 விதமான ஆசை, அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். எல்லா விதமான ஆசைகளையும் துறக்க முடியும்னு உபனிஷத் சொல்லி உள்ளது. பிறகு சொல்றார் அனுபவ பிரமாணமும் அவ்விதம் உண்டு. இந்த உலகத்தில் விராகிகள் இருக்கின்றார்கள், உலகத்தை துறந்தவர்கள் இருக்கின்றார்கள். நான் பார்க்கலையேன்னு சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு கேட்குற. நீ போய் பாரு, அதை பார்க்கறதுக்கே உனக்கு கொஞ்சம் புண்ணியம் வேணும். அதாவது நீ பார்க்கவில்லை, ஆனால் உலகத்தில் விராகிகள் இருக்கின்றார்கள், ஆசையை துறக்க முடியும். முடியாதுன்னு உனக்கு முடியாததா இருக்கலாம், துறந்தவங்களை நீ பார்க்காம இருக்கலாம். இப்போ அனுபவத்தில் பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் ஆசைகளை துறந்தவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி சொல்லிட்டு சங்கரர் சொல்றார், அவன் ஆசையை திறந்துட்டான்னு சொன்னா ஆசையை பூர்த்தி செய்கிற கர்மத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஆகவே கண்டிப்பாக கர்மத்தை விட்டு விடுவான், விசாரத்திற்கு மட்டும் அவன் வருவான். இது முதல் பதில். இப்போ இனிய பல பதில்கள் இதற்கு சொல்றார். இந்த சமுச்சயவாதத்தை நீக்கிறதுக்கு பல பதில். இப்போ இரண்டாவது பதில் முதல் பதில் அனுபவ பிரமாணம். நம்முடைய அனுபவத்தில் விராகி இருக்கின்றான், கர்மத்தை துறக்க முடியும். ஏன்னா கர்ம பலனையும் அவன் திறந்துட்டான், ஏன் கர்மத்தை துறக்க முடியாது? பிறகு உபாசனை எல்லாம் பண்ணியிருந்தான்னா அவனுக்கு செயல் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, அவனுக்கு சத்துவ குணம் இருக்கு, அவனால் இருக்க முடியும். இனி இரண்டாவது பதில் ஸ்ருதி பிரமாணம். ஸ்ருதி பிரமாணம்னா ஸ்ருதியும் என்ன செய்கின்றது? சமுச்சயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. சாஸ்திரம் என்ன செய்கின்றது? எது அகரேவ விரஜேத் தத் அகரேவ பிரவ்ரஜேத் அப்படின்னு சொல்லி உனக்கு எப்போ வைராக்கியம் வருகின்றதோ அப்போ கர்மத்தை எல்லாம் விட்டு விடலாம் என்று வைராக்கியம் வரைக்கும் தான் கர்மத்தினுடைய தேவையை சாஸ்திரம் பேசுகின்றது. அதற்கு மேலே சாஸ்திரமே கர்மத்தை வேண்டான்னு சொல்லுது. பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணகங்கிற மந்திரத்தில் கர்மத்தினுடைய அவசியமின்மை சொல்லப்படுகின்றது. நாஸ்தி அகிருத கிருதேன. அந்த இடத்துல ஒரு விதமான விளக்கமும் இருக்கு. கிருத்தேனங்கிறது தனியாக எடுத்து கிருத்தேன கிம், செயலினால என்ன அப்படின்னு ஒரு ஆச்சரியம். அகிருத்தக ந கிருத்தேன, செய்யப்படாத பிரம்மன் செயலினால் அடைய முடியாது. கிருத்தேன கிம், அப்படி இருக்கும் பொழுது செயலினால் என்ன பலன் என்று உபனிஷத்தானது சித்த சுத்தி வரைக்கும் தான் கர்மத்தினுடைய தேவையை பேசியிருக்கே தவிர சித்த சுத்திக்கு பிறகு
கர்மம் வேண்டான்னு சாஸ்திரமே சொல்லி இருக்கின்றது. நீ என்ன சொல்ற, கடைசி காலம் வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்ற. அது கிடையாது. இந்த பூஜை புனஸ்காரம் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவார்கள். உண்மைதான், சித்த சுத்தி வரை. விசாரத்துக்கு வரும்பொழுது சாதனை மாற்றப்படுகின்றது. இது ஸ்ருதி பிரமாணம். இனி அடுத்தது ஸ்மிருதி பிரமாணம். அதை சங்கரர் குறிப்பிடுகின்றார். ஸ்மிருதிகளும் இதை சொல்கின்றது. அது வியாசருடைய ஸ்மிருதியை இங்கு சங்கரர் குறிப்பிடுகின்றார். இப்போ வியாசர் என்ன சொல்றார், எதிதம் வேத வச்சனம் குரு, அது முதல் பகுதியில் சொல்றார். இதம் வேத வச்சனம் குரு, வேதத்துல கர்மகாண்டத்துல சொன்னதையெல்லாம் செய். குரு அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். அதற்கு பிறகு கர்ம தியஜ அப்படின்னு வியாசர் சொல்றார். எதிதம் வேத வச்சனம் குரு கர்ம தியஜ, அதாவது வேதம் சொன்ன கர்மத்தை எல்லாம் செய்யி, பிறகு கர்மத்தை விட்டு விடு. இது யார் சொல்றா? இதுவும் வியாசர் சொல்லி இருக்கின்றார், ஸ்மிருதி சொல்கின்றது. அப்ப இதுல நமக்கு என்ன கிடைக்கின்றது? அனுபவத்துல விராகிகளை பார்க்கிறோம். அது அனுபவ பிரமாணம். அது உன்னுடைய அனுபவமா இல்லாம இருக்கலாம், மற்றவங்களுடைய அனுபவம் இருக்கின்றது. இரண்டாவது, உபனிஷத்தே சித்த சுத்தி வரைதான் கர்மத்தை பற்றி பேசியுள்ளது. அதற்கு பிறகு கர்மம் வேண்டான்னு சொல்லுது. மூன்றாவது ஸ்மிருதி பிரமாணம், ஸ்மிருதியும் கர்மத்தை நீக்குகின்றது. இனி நான்காவது யுக்தி பிரமாணம். அவர் சில யுக்தி பிரமாணத்தை இங்கு சங்கரர் குறிப்பிடுகின்றார். யுக்தினா தர்க்க பிரமாணம். இங்க தர்க்க பிரமாணம்ங்கிறது என்னன்னா, அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். கர்மத்தினுடைய தோற்றம் அவித்யா, அவித்யிலிருந்து கர்மம் தோன்றியுள்ளது. அப்ப கர்மத்தை செஞ்சிட்டு இருக்கணும்னா நமக்கு குவாலிஃபிகேஷனே அவித்யா தான். அவித்யா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கர்மத்தில் ஈடுபட்டு இருக்க முடியும். அது நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையிலேயே திரும்பி பார்த்தோம்னா நமக்கு இது புரிஞ்சிடும். நம்ம எப்படி வாழ்ந்தோம், எந்த நேரத்தில் எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னு யோசிச்சு பார்த்தா இந்த உண்மை நமக்கு விளங்கும். அறியாமையில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கர்மத்தில் முழு ஈடுபாட்டோடு இருக்க முடியும். பிறகு விசாரம் அப்படிங்கிறது அது வித்யா விஷயம். அத்தியாசமும் அஞ்ஞானமும் நீங்கிய நிலை. அப்போ என்ன சொல்றார், அவித்யையையும் வித்யையையும் எப்படி நீ சேர்க்க முடியும், இருளையும் வெளிச்சத்தையும் எப்படி நீ கம்பைன் பண்ண முடியும்? விரோதாத், ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கின்றது. அது எப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம், புரிஞ்சிடும். அதாவது நம்ம சிறு வயதில் ஒரு பொருள், ஒரு விளையாட்டு பொருளோ அல்லது ஒரு சின்ன சைக்கிளோ அதெல்லாம் வேணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருக்கோம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆசையில் தூண்டப்பட்டு அதற்காக பல முயற்சி பண்ணியிருப்போம். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி இப்போ பேரண்ட்ஸ் பிளாக்மெயில் பண்ணலாம். நீ இவ்வளோ மார்க் எடுத்தால் உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் பண்ணலாம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை அடையிறதுக்கான கர்மத்தில் ஈடுபட்டு இருப்போம். இப்போ அவரே அந்த 20 வயசு 25 வயசு ஆகிடுதுன்னு வச்சுக்கோமே, அவருக்கு அந்த 3 சக்கர சைக்கிள் தேவையா அப்படின்னா தேவையில்லை. காரணம் என்னன்னா, அந்த பொருள் மேல் இருக்கின்ற ஆசை மோகம் நீங்கி விட்டது. அது சுக சாதனம் அப்படிங்கிற ஆசை நீங்கி விட்டது. இப்போ அவருக்கு அந்த பொருள்ல சுகம்ங்கிற அத்தியாச புத்தி நீங்கி விட்டது. இப்போ அவர் அதுக்காக செயல்படுவாரா, அழுவாரா, எனக்கு அந்த சைக்கிள் வேணும்னு சொல்லி அழுவாரான்னு? அழுக மாட்டார். நம்ம அப்படி அழுதது இல்லை. எப்போ? 20 வயசுக்கு மேல். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, அப்போ நான் அந்த நேரத்தில் அழுதனேன்னு இப்போ அழுதுட்டு இருப்போமான்னா அதுவும் கிடையாது. அல்லது நம்ம குழந்தைகள் அழுதுன்னு அதை தப்பு சொல்லுவோமா? நானெல்லாம் இதுக்காக இப்போ அழுகிறது இல்லை, நீ ஏன் அழுகிறேன்னு கேட்போமா? அந்த குழந்தை கொஞ்சம் புத்தி இருந்தால் கேட்டுரும். இந்த காலத்து குழந்தை கேட்டுரும், என் வயசுல நீ இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிடும். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அந்த குழந்தைக்கு அவித்யா இருக்கிறதுனால அந்த கர்மத்தில் ஈடுபட்டு இருக்கு. நமக்கு அவித்யா போயிட்டதுனால அந்த கர்மம், அந்த சாத்தியம் நமக்கு வேண்டாம். இப்போ அந்த அவித்யினால ஒரு சாத்தியம், அதற்கு தகுந்த சாதனையில் இருக்கு. நமக்கு அவித்யை நீங்கிடுது, அதனால அந்த சாத்தியம் இல்லை, அதற்கு தகுந்த சாதனையும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அப்படி எந்த அவித்யா நம்மைய விட்டு போகுதோ
அதனுடைய சாத்தியம் அதனுடைய சாதனையும் நம்மை விட்டு போயிருது. இப்போ பிரபஞ்சமே அனித்தியம் அப்படின்னு வைராக்கியம் வந்துடுதுன்னு சொன்னா அது மனுஷலோகம், பித்ருலோகம், பிரம்மலோகம், இந்த 3 லோகத்துல வைராக்கியம் வந்துட்டா அந்த 3 லோகத்திற்கான சாதனையிலையும் வைராக்கியம் வந்துவிடும். அந்த சாதனை எப்படி மோட்சத்திற்கான சாதனையோட சேர முடியும்? காரணம் என்னன்னா ரெண்டும் விரோதம். அது மட்டுமல்ல, கர்மத்தில் இருக்கணும்னா அஜ்ஞானமும் தேவை, கர்த்திருவம் போக்திருத்துவம் இதெல்லாம் அஜ்ஞானத்தினுடைய விளைவு, அதுவும் தேவை. நம்ம இங்க வேண்டாம் வேண்டான்னு நீக்கிட்டு இருக்கோம், நேதின்னு நிஷேதம் பண்ணிட்டு இருக்கோம். நிஷேதம் பண்ணும்போது எப்படி நம்ம சேர்த்து வைக்க முடியும்? வீட்டை கிளீன் பண்றதும் குப்பையை கொட்டி வச்சுக்கிறது எப்படி சமமா நடக்கும்? சமுச்சயம் பண்ண முடியாது. குப்பையும் கொட்டி வச்சுக்கணும், கிளீனும் பண்ணணும்னா முடியாது. ஏதோ ஒண்ணுதான் செய்ய முடியும். ஆகவே யுக்தி விரோதம். யுக்தி விரோதம்னா கர்மஸ்வரூபம் வித்யா சொரூபம் இரண்டும் வேறுபடுகின்றது. இனி அடுத்த ஹேது 5வதாக என்ன சொல்றார்? ஸ்ருதி லிங்காத். இப்படி ஒரு ஹேது இருக்கு, இது நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸ்ருதி லிங்கம். இப்போ ஸ்ருதி லிங்கம் அப்படின்னா ஸ்ருதியில், ஸ்ருதினா இந்த இடத்துல உபனிஷத், உபனிஷத்தில் சில கதைகள் எல்லாம் வரும். அந்த கதைகளை நம்ம பார்த்துட்டு கதைகளிலிருந்து ஏதாவது ஒரு வேதாந்த தத்துவத்தை நம்ம அனுமானம் செய்தால், யூகித்தால், அதற்கு பேரு ஸ்ருதி லிங்கம். ஸ்ருதி லிங்கம்னா ஸ்ருதி நேரடியாக அங்கே சொல்லலை, ஸ்ருதியில் ஒரு கதை தான் இருக்குது, ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம ஒரு வேல்யூவை டிரைவ் பண்ணுறோம். இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸ்கூலில் குழந்தைகளுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இந்த கதையிலிருந்து உனக்கு கிடைக்கிற மாரல் வேல்யூ என்னன்னு கேள்வி கேட்போம். உடனே அந்த கதையை நல்லா சிந்திச்சு அதிலிருந்து அந்த வேல்யூவை நம்ம டிரைவ் பண்ணி எடுக்கணும். அப்படி உபனிஷத்தில் கதை கேட்போம். நம்ம அந்த கதையிலிருந்து ஒரு கருத்தை எடுத்தோம்னா அது நேரடியாக எடுக்க முடியாது, கொஞ்சம் யூகிச்சு சிந்திச்சு தான் எடுக்க முடியும். அப்படி எடுக்கிற கருத்துக்கு பேர் ஸ்ருதி லிங்கம். இப்போ எங்கே ஸ்ருதி லிங்கம்னா அப்படியே சங்கரர் இந்த சாப்டரை கனெக்ட் பண்ணுறார். இப்போ இங்கே கதை என்னன்னு நம்ம மந்திரத்துக்குள்ளே பார்க்க போகிறோம். கதை என்னன்னா, யாக்ஞவல்கியர் இல்லறத்தில் இருக்கார். அவர் தன்னுடைய மனைவிக்கு சொத்தை கொடுத்துட்டு நான் வீட்டை விட்டு போகிறேன், சந்நியாசத்துக்கு போகிறேன்னு சொல்கிறார். அதுதான் கதை. அந்த முழுமையான கதையை நம்ம மந்திரத்துக்குள்ளே போகும்போது பார்ப்போம். இப்போ இங்கே என்ன கதை, என்ன ஸ்டோரி அப்படின்னா, யாக்ஞவல்கியர் இல்லறத்திலிருந்து விடுதலையாகி செல்கின்றார். அவர் சந்நியாசத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு மனைவியிடம் சொல்லிட்டு சொத்தையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிறார். இதுதான் ஸ்டோரி. இப்போ என்ன சொல்கிறார், இந்த ஸ்டோரியிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது அப்படின்னா, இவருக்கு கர்மம் தேவையில்லை. கர்மத்தினுடைய தேவை இருந்திருந்தா இவர் எப்படி சந்நியாசம் எடுத்திருக்க முடியும்? இப்போ இவர் மோட்சத்துக்கு போற விரும்புகிற இவருக்கு கர்மம் தேவையில்லைங்கிறது இந்த கதையிலிருந்து தெரிகிறது. கர்மம் கண்டிப்பா இவருக்கு தேவைப்பட்டிருந்தால் எதற்கு? மோட்சத்திற்கு. மோட்சத்தை அடைகிறதுக்கு கர்மம் ஒரு தேவையாக இருந்திருந்தால் யாக்ஞவல்கியர்னால வீட்டை விட்டு போயிருக்க முடியாது. இப்ப கர்மத்தை துறந்துட்டு போறதுங்கிற கதையிலிருந்து கர்ம மோட்சத்துக்கு தேவையில்லைன்னு தெரிகிறது. அது ஒரு ஸ்ருதிலிங்கம் எடுக்கிறார். இரண்டாவது ஸ்ருதிலிங்கம் என்ன அப்படின்னா, யாக்ஞவல்கியருக்கு 2 மனைவி. அதில் ஒரு மனைவி எனக்கு நீ சொத்தை கொடுத்தா போதுன்னு சந்தோஷமாக அனுப்பிச்சு விட்டுறா. இனியொரு மனைவி தான் ஒரு கேள்வி கேட்கின்றா. அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் நம்ம இந்த பகுதியை பார்க்க போகிறோம். அப்போ என்ன சொல்கிறார், இந்த மைத்ரேயி என்கின்ற ஒருத்திக்கு இவர் பிரம்ம வித்யாவை உபதேசம் பண்ணுறார். அது ஒரு கதை. இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, மைத்ரேயி எந்த விதமான கர்மத்துக்கும் அதிகாரத்துவத்தை அடையவில்லை. ஏன்னா அப்பெல்லாம் ஆண்கள் தான் கர்மத்துக்கு அதிகாரம், சந்தியாவதனம் பண்ணுறது மற்றதுக்கெல்லாம். அப்போ கர்மம் இல்லாத ஒருத்தருக்கு இவர் உபதேசம் பண்றார். இவன் என்ன சொல்றான், கர்மமும் விசாரமும் சேர்ந்து போகணுங்கிறான். இப்ப கர்மமும் விசாரமும் சேர்ந்தாதான் மோட்சம்னா, கர்மமே இல்லாத ஒரு இடத்துல இவர் எப்படி உபதேசிக்க முடியும்?
அப்போ யாக்ஞவல்யர் கர்மமே இல்லாத ஒரு இடத்துல இவர் உபதேசம் பண்றாருன்னா கர்மம் மோட்சத்திற்கு தேவை இல்லை என்ற கருத்து வருகின்றது. இதெல்லாம் யூகம், ஸ்ருதி லிங்கம். அதாவது மைத்ரேயி வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை பின்பற்றணுங்கிற நியதி கிடையாது. ஏன்னா அதுக்கு தகுதி அதிகாரம் மைத்ரேயிக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படின்னு என்ன, மைத்ரேயி வேதத்தினுடைய முழு கர்மகாண்டத்தை பின்பற்றவில்லை. ஏதோ சித்த சுத்திக்கு இருந்து கொண்டார்களே தவிர கர்மகாண்டத்தை பின்பற்றலை. கர்மகாண்டத்தை பின்பற்றாத மைத்ரேயிக்கு உபதேசம் பண்றதிலிருந்து என்ன தெரிகிறதுனா அந்த கர்மகாண்டம் தேவையில்லைன்னு தெரிகின்றது. இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இனி மூணாவது ஸ்ருதி லிங்கம் ஒன்று இருக்கு, அதுவும் இங்கேயே வருகின்றது. இங்க என்ன வருகிறதுனா இதெல்லாம் வரப்போற பகுதி. அதாவது எந்த ஒருவன், மிக முக்கியமான கருத்து, நம்ம நல்ல விசாரமா தெளிவா பார்க்க போறோம். எந்த ஒருவன் தன்னை பிராமணனுக்கு வேறாக நினைக்கின்றானோ, தன்னை க்ஷத்திரியனுக்கு வேறாக நினைக்கின்றானோ, தன்னை வைஷ்யனுக்கு வேறாக நினைக்கின்றானோ, அப்படி ஒரு பெரிய லிஸ்ட். அதாவது ஒரு ஞானி எவனோ ஒருவன் தான் பிராமணன் அல்ல, நான் க்ஷத்திரியன் அல்ல, நான் வைஷ்யன் அல்லன்னு நினைக்கிறானோ அவன் பரிதாபத்திற்குரியவன் ஆகின்றான், அவன் சம்சாரி ஆகின்றான். பிறகு யார் ஒருவன் நானே பிராமணன், நானே க்ஷத்திரியன், நானே வைஷ்யன், அனைவரும் நான் நினைக்கிறானோ அவன்தான் மோட்சத்தை அடைகிறான்னு ஒரு பகுதி வரப்போகிறது. அது உபனிஷத் சொல்ற விதம் மிக அழகா இருக்கும். அதாவது நான் ஒருத்தனை பார்த்து அவனிடமிருந்து நான் வேறுன்னு நினைச்சாவே அவன் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான். யாரிடமிருந்து நான் வேறுன்னு நினைக்கிறேனோ நான் ரொம்ப தூரத்தில் போயிட்டேனா என்று சொல்லி வேறுன்னு நினைப்பவர்களுடைய நிந்தனை வருகின்றது. என்ன நிந்தனை? நான் அவனை காட்டிலும் வேறானவன் அப்படின்னு நினைச்சாவே அது சம்சாரம். அப்ப நான் என்ன நினைக்கணும்னா நானே அனைத்தும்னு நினைக்கணும். நான் ஒரு குறிப்பிட்ட பிராமணன் தான் நான் நினைச்சேன்னா என்ன ஆயிருது? நான் க்ஷத்திரியன் அல்ல, நான் வைஷ்யன் அல்ல. அல்லது நான் க்ஷத்திரியன்னு நினைச்சிட்டேன்னா நான் பிராமணன் அல்ல, நான் வைஷ்யன்னு நினைச்சிட்டேன்னா நான் க்ஷத்திரியன் அல்ல. அப்போ என்னை நான் பிராமணன் மட்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு விட்டால் அது என்ன ஆகுது? நான் க்ஷத்திரியன் அல்ல, நான் வைஷ்யன் அல்ல, நான் மற்றவன் அல்லன்னு சொல்லி மற்றவர்களால் விளக்கப்பட்டு நான் தனிமைப்படுத்தப்பட்டு நான் சம்சாரியாக இருக்கின்றேன்னு நிந்தனை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிந்தனையிலிருந்து சங்கரர் என்ன சொல்றார்? கர்ம நீ பண்ணணும்னு சொன்னா உனக்கு பிராமணன்கிற ஜாதி அபிமானம், க்ஷத்திரியன்கிற ஜாதி அபிமானம் வேணும். இந்த அபிமானத்தினாலதான் நீ கர்மம் பண்ண முடியும். ஆனா உபனிஷத்தோ என்ன சொல்லுது? அந்த அபிமானம் உனக்கு சம்சாரத்தை கொடுக்குதுன்னு அபிமானம் நிந்திக்கப்பட்டுள்ளது. அப்ப கர்மம் வேண்டும்னு நீ சொன்னீன்னா உனக்கு அனாத்மாவில் அபிமானம் இருக்கணும். ஏன்னா பிராமணன் நினைச்சாதான் அதுக்கு தகுந்த கர்மத்தை பண்ண முடியும், க்ஷத்திரியன்னு நினைச்சாதான் அவன் ராஜசூய யாகத்தை பண்ண முடியும். இவைகளெல்லாம் நிந்திக்கப்பட்ட காரணத்தினால் என்ன சொல்றார்? ஆகவே கர்மமும் ஞானமும் சேர்ந்து போகாது. இப்ப நிந்தா வச்சனாத், அனாத்ம அபிமானஸ்ய நிந்தா வச்சனாத், அனாத்ம அபிமானமானது நிந்திக்கப்பட்ட காரணத்தினால். இப்ப இதெல்லாம் சொல்லி என்ன முடிவுக்கு வர்றாருன்னா, ஆகவே ஞான கர்ம சமுச்சயம் நடைபெறாது. இப்போ இந்த இடத்துல நம்ம ப்ராக்டிக்கலாக என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா, இந்த கர்மன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே, அது ஆக்சுவலி என்னன்னா எந்த ஒரு செயலை நம்ம பின்பற்றி அது ஜபமாகலாம், பூஜையாகலாம், அல்லது சமுதாய சேவையாகலாம், அல்லது நம்ம வீட்டில் செய்கின்ற கடமையாகலாம், எதை பின்பற்றி நம்ம சித்த சுத்தி அடைஞ்சமோ அந்த கர்மங்கள், நம்ம மனதை தூய்மைப்படுத்தின கர்மங்கள். மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு கர்மமெல்லாம் உதவி செஞ்சது. ஆகவே இந்த கர்மத்தை விடமாட்டேன்னு நினைக்க வேண்டாம். தூய்மை ஆனதற்கு பிறகு கர்மத்தை விட வேண்டும். இப்படி சொல்லலை அப்படின்னா நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வரும்.
இவ்வளவு நாளாக நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு நாளாக ஜபம் பண்ணிட்டு இருந்தேன், இவ்வளவு நாளாக கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன், யாத்திரை போயிட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் விடணுமா ஒரு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லா சாமிகளையும் வச்சுட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் பெருசாக பூஜை பண்ணிகிட்டு இருப்போம். அன்னைக்கு பார்த்தோம்னா 3/4 நேரம் கிச்சனில் தான் இருப்போம், விதவிதமான பக்ஷணம் பண்ணிட்டு. இதெல்லாம் என்னென்னா இந்த ரிச்சுவலில் இருந்து காலமெல்லாம் அதிலேயே போயிடுது, உழைப்பும் போயிடுது, ஆரோக்கியமும் போயிடுது. இதெல்லாம் தேவை சித்த சுத்தி வரை. சித்த சுத்தி வந்து விட்டால் எந்த கர்மம் எனக்கு உதவி பண்ணுச்சோ அதையே விட்டாக வேண்டும். அப்படி விடணும் அப்படிங்கிறத வந்து ஞான காண்டத்தில் சற்று தெளிவாக சொல்லி ஆகணும், ஆணித்தரமாக சொல்லி ஆகணும். அப்பொழுதுதான் குற்ற உணர்வு நமக்கு வராது. இப்போ வந்து கீதை படிக்கலாம் ஒரு 1 hour, அல்லது வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சாண்ட் பண்ணலாம், நமக்கு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் கீதை படிக்கணும்னா அதை சாண்டிங் பண்ண முடியாது. நான் 20 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தேனே இப்போ முடியலையேன்னா சாஸ்திரம் சொல்லுது விட்டுரு, தப்பு கிடையாது. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து டிவியில் வேறு ஏதாவது சீரியல் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சாஸ்திரத்தான் சொல்லியிருக்க விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை விட்டுருன்னு சொல்லி வேறு சஹஸ்ரநாமத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஹையர் சாதனைக்கு போகணும், விசாரத்திற்கு போகணும். நம்ம வந்து ஒன்றை விடுறோம் அப்படின்னா விட்டுட்டு அடுத்த சாதனைக்கு போகணுமே தவிர அதுக்கு கீழே போகக்கூடாது. கீழே போகும்போது விடுறோம் அப்படின்னம்னா வலிக்கு விழுகிறோம்னு அர்த்தம். அது விடுறோம்னு அழுகிறோம். விழுகிறது வேற, விடுறது வேற. ஒரு படியிலிருந்து காலை எடுக்கிறோம் அப்படின்னா மேலையும் வைக்கலாம், கீழையும் விழுகலாம், கீழையும் வைக்கலாம். அப்போது கர்மத்தை பண்ணிட்டு இருக்கிற நமக்கு தேவையான சுத்தி வந்ததுக்கப்புறம் கர்மத்தை விடுவதற்கு நமக்கு ஒரு பயம் வரும், குற்ற உணர்வு வரும். அது இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த விசாரம். அதான் ப்ராக்டிக்கலாக சமுச்சயவாதம் கர்மத்தினுடைய கண்டனத்தினுடைய தாற்பயமே இதுதான். பிறகு இறுதியாக என்ன சொல்கிறோம், சமுச்சயத்தை நாம் ஒத்துக்கிறதில்லை, அந்த சமுச்சயத்தை 2ஆக பிரிச்சிடுறோம். ஒன்று சமசமுச்சயம், இனி ஒன்று கிரம சமுச்சயம். சமசமுச்சயத்தை தான் இவ்வளோ நேரம் பேசணும். சமசமுச்சயம்னா ஒரே காலத்தை கர்மமும் பண்ணிகிட்டு இருக்கிறது, விசாரத்திலும் இருக்கிறது, அது முடியாது. கிரம சமுச்சயம்னா ஒரு காலத்தில் கர்ம, இனியொரு காலத்தில் விசாரம், அதை நம்ம ஏற்றுக்கொள்கின்றோம். கிரமம்னா படிப்படியாக. முதல்ல கர்மந்தான். ஒருவரிடம் போய் நம்ம வந்து தத்துவம் போதம் படிக்கலாம், விசாரம் பண்ணலாமான்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் என்னுடைய பகவானை பூஜை பண்ணிட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு கும்பிட்டு இருக்கேன், ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், அதுவே போதும்னு சொல்கிறார்கள்னு வச்சுக்கோமே. நம்ம போதும்னு அவர்களுக்கு ஒரு கையெடுத்து கும்பிட்டு வந்துடணும். காரணம் என்ன, இருக்கட்டும், அதில் எவ்வளவு நாள் இருக்காங்களோ இருக்கட்டும், இல்லையே அவர் இந்த பிறவி பூராமே இருந்துருவாங்களேன்னு இருக்கட்டுமே, நமக்கு தான் எத்தனையோ பிறவி இருக்குது, ஒரு விதமான கெஞ்சத்தனமும் கிடையாது, இப்போவே முடிக்கணும்னு அடுத்த பிறவியில் வரட்டும். அப்படி எத்தனை பிறவியில் கர்மத்தில் இருந்தாலும் தப்பு கிடையாது. அது வந்து கிரமம். அதற்கு பிறகு விசாரத்திற்கு வர வேண்டும். இப்போ இந்த கருத்துடன் சங்கரர் வந்து இந்த விசாரத்தை முடிவு செய்கின்றார். அதாவது சந்நியாசத்தினுடைய தலைப்பை சொல்லி சந்நியாசங்கிறது தேவை அப்படிங்கிறார். இங்கே சந்நியாசங்கிறத நம்ம வந்து கர்ம தியாகம். காரணம் என்னென்னா கர்ம பலன்லையும் தியாகம், அதனால கர்மத்தையும் தியாகம்னு புரிந்து கொள்கின்றோம். இப்போ இந்த முகவுரையுடன் நம்ம வந்து இந்த அத்தியாயத்திற்கு செல்ல வேண்டும். இப்பொழுது நம்ம முதல் மந்திரத்தை பார்ப்போம். மைத்ரேயி இதி கோவாச்ச யாக்ஞவல்க்யக உத்யாஸ்யன் வாம் அரே அகமஸ்மாத் ஸ்தானாத் அஸ்மி ஹந்ததே அனயாம் காத்யாயன்யாம் அந்தம் கரவாணி இதி. முதல் மந்திரத்தில் கதை ஆரம்பமாகின்றது. மைத்ரேயி இதீக உவாச்ச யாக்ஞவல்க்யக.
யாக்ஞவல்க்யர் என்பவர் யாக்ஞவல்க்யக ஹ உவாச்ச இவ்விதம் கூறினார். யாக்ஞவல்க்யக யாக்ஞவல்க்யர் என்பவர் உவாச்ச இவ்விதம் கூறினார். இப்படி மைத்ரேயி இதி, மைத்ரேயி என்று தன்னுடைய மனைவியை அழைக்கின்றார். மைத்ரேயிங்கிறது தன்னுடைய மனைவியினுடைய பெயர். மனைவியை அழைக்கின்றார், ஹே மைத்ரேயி. இது அட்ரஸ் பண்றது, மைத்ரேயி என்று அழைத்து இவ்விதம் கூறுகின்றார். என்ன சொல்றார் என்றால், யாக்ஞவல்க்யருக்கு மைத்ரேயி என்கின்ற ஒரு மனைவி, காத்யாயினி என்கின்ற இனி ஒரு மனைவி. அவருக்கு 2 மனைவிகள், மைத்ரேயி காத்யாயினி. இப்ப மைத்ரேயிடம் சொல்றார். இப்ப என்ன சொல்றாருங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு சொல்லுக்கான அர்த்தத்தை பிறகு பார்ப்போம். இப்ப மைத்ரேயை அழைச்சி என்ன சொல்றார், நான் இந்த இல்லறம்ங்கிற ஸ்தானத்திலிருந்து விலகி செல்கின்றேன், சந்நியாச ஆசிரமத்துக்கு செல்ல இருக்கின்றேன். இந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நான் சந்நியாசத்துக்கு செல்ல இருக்கின்றேன். நான் இப்பொழுது செல்ல போகின்றேன், நான் சந்நியாசத்தை எடுத்துக்கொள்ள போகிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சொத்து இருக்கல்லவா, ப்ராப்பர்ட்டி, அதை சமமாக பிரித்து உங்கள் இருவருக்கும் கொடுத்து விடுகின்றேன். என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டு சமமாக பிரித்து கொடுத்துட்டு நான் சந்நியாச ஆசிரமத்தை எடுத்து கொள்கின்றேன். அதனால என்ன ஆகுதுன்னா, உனக்கும், அதாவது மைத்ரேயாக இருக்கின்ற உனக்கும் காத்யாயினிக்கும் இருக்கின்ற தொடர்பானது அந்து விட போகின்றது. உங்கள் 2 பேர்த்துக்கு இனிமேல் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அப்போ தானே சண்டையும் வராது. காரணம் என்ன, நீங்கள் 2 பேரும் ரிலேட்டடாக இருக்கீங்க. அதற்கு காரணம் நான். இப்போ நான் என்ன செய்கின்றேன், உங்கள் 2 பேர்த்துக்கு சமமாக என்னுடைய சொத்தை கொடுத்துட்டு நான் சென்று விடுகின்றேன். அதனுடைய விளைவு என்னன்னா, இனிமேல் உங்கள் 2 பேர்த்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுதான் கதை. இதுதான் முதல் மந்திரத்தில் வருகின்றது. அடுத்த வகுப்பில் ஒவ்வொரு சொல்லாக எடுத்து பொருள் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.